குத்தீஸ்வரரே, இன்று இரவு இந்த பேய் பாஸ் வீட்டில் நடக்கவிருக்கும் டாஸ்கினை நீங்களே தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். நீங்கள் பேய் பாஸ் வீட்டிற்கு கொண்டு வந்த சினிமா பட கேசட்டுகளை பேய் பாஸ் வீட்டின் முன்பே நிற்கும் கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயருக்குள் உங்களுக்கு பிடித்தமான படங்களை போடவும். இந்த கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரினுள் போடப்படும் படங்கள் விடியும் வரை அப்படமானது இந்த பேய் பாஸ் வீட்டினுள் ஒளிரிடப்படும். வாவ், சூப்பர் பேய் பாஸ், சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்க பேய் பாஸ், எந்த படத்தை சூஸ் பண்ண போறேன்னு. யாயா குத்தீஸ்வரர் தம்பி, இதெல்லாம் எந்த சினிமா பட கேசட்டுங்க ஐயா? எப்போ லட்டு ஆண்டி, இதெல்லாம் சாதா கேசட் இல்லப்பா, பேய் பட சினிமா கேசட்டுங்க. அம்மாடி, பேய் பட கேசட்டா? பேய் பட கேசட்டையா பேய் பாஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிய? அம்மாடி, இது எல்லாமே பேய் பட கேசட் தானே குத்தீஸ்வரர் சொன்னாரு. அட கடவுளே, இந்த பேய் பாஸ் வீட்டுல பேய் பட கேசட்டை போட்டா என்ன ஆகும்? பேய் பாஸ், கவலைப்படாதீங்க பேய் பாஸ், நல்ல பயங்கரமான பேய் படமா போடுறேன். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, குத்தீஸ்வரர் தம்பி, ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, குத்தீஸ்வரர் தம்பி. என்ன டுண்டு ஆண்டி, வாய்தான் அசைது, சவுண்ட காணோம். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. ஆபத்தான பேய் படத்தை போட்டுறாதீங்க, பிறகு பிரச்சனையில மாட்டிப்போம். அப்பா லட்டு ஆண்டி, வாய் மட்டும்தான் அசைது, சத்தம் கேட்க மாட்டேங்குது. நான் இங்க தொண்டை கத்த பேசிட்டு இருக்கிறேன், சத்தம் கேட்க மாட்டேங்குதுங்க. ஏய் 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 லட்டு ஆண்டி, நீ என்னதான் தொண்டை கத்த பேசினாலும் அவன் காதுக்கு கேட்காது. அநேகமா நம்ம ரெண்டு பேரோட வாய்ஸையும் அந்த டிவிடி பிளேயரை மியூட் பண்ணியிருக்குன்னு நினைக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேர் பேசுறதும் இந்த குத்தீஸ்வரனுக்கு கேட்காது. ஏமா பண்ணு மேலே என்னம்மா பேசுற, நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, கெஞ்சி கேட்கறையா, தயவு செஞ்சு நல்ல படமா போட்டு விடுங்க ஐயா. புரிஞ்சு போச்சு ஆண்டி, நல்ல சென்டிமெண்டான படமா போடணுமா? குத்தீஸ்வரரே, சீக்கிரமாக பேய் பாஸ் வீட்டுக்கு வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச பட கேசட்டுகளை போட்டுட்டு உள்ள வாங்க. ஓகே பேய் பாஸ், ஐ அம் கோயிங். இந்த குத்தீஸ்வரர் தம்பி என்ன கேசட்டை எடுத்துட்டு வந்து மாட்ட போறாரோ, பயமால இருக்கம்மா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம். மொத்தம் இதுல 25 சினிமா பட கேசட் இருக்கு. இதுல எந்த கேசட்டை நாம போடலாம்? குத்தீஸ்வரரே, சொல்லுங்கப்பா. இது ஒரு கோஸ்ட் பாஸின் மிகப்பெரிய டிவிடி பிளேயர். இந்த டிவிடி பிளேயருக்குள் நீங்கள் எண்ணற்ற கேசட்டுகளையும் உள்ளே செலுத்தலாம். அதனால் எத்தகைய குழப்பமும் இன்றி உங்களுக்கு எந்த படங்கள் பிடித்திருக்கிறதோ அப்படங்களை எல்லாம் இந்த கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரினுள் செலுத்துங்கள். என்னது, என்ன படம் வேணா போட்டுக்கலாமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்படின்னா எனக்கு பிடிச்ச எல்லா படத்தையும் போடுறேன்.
எம்மாடி அந்த குத்தீஸ்வரர் பையன் வேற எந்த படத்தை போட்டாரோ தெரியலையே, பயமால இருக்கம்மா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம், சிங்கம் தர சிங்கம். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, என்ன படத்தையா போட்டு விட்டீரு? அம்மா, நீங்க பேய் படத்தெல்லாம் போட்டு விடல? சாச்சா, பேய் படமா? இல்லப்பா. அப்பாடி. டுண்டனாண்டே, சாதாரண பேய் படம் போடலப்பா, அதை விட பயங்கரமான பேய் படத்தை போட்டிருக்கேன். அம்மாடி, பயங்கரமான பேய் படத்தை போட்டு விட்டுருக்கியலா? பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கான முதல் திரைப்படம் இப்பொழுது ஓடப்படுகிறது. அம்மாடி, அனபெல்லா வரப்போகுதா, நன்னு வரப்போகுதா, எந்த பேய் இப்ப வீட்டுக்குள்ள வரப்போகுதா தெரியலையே. அப்பா, யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குப்பா. அம்மாடி, ஒருவேளை பேய் தான் சிரிக்குதா? ஏய், அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்துதான் சிரிக்கிற சத்தம் கேக்குது. வாங்க எல்லாரும் போய் பாப்போம். அம்மாடி, நம்பவே முடியல. அப்பா, என்னப்பா, ஆயா காக்கி சட்டைய மாட்டிட்டு வந்திருக்குது. ஐயா, உன் திருவிளையாடலின் மகிமையோ மகிமை. எத்தே, நீங்களா? யாரம்மா நீ? எத்தே, என்ன தெரியல, நான் தான் தே உங்க மருமவ. நீங்களும் பியாய் பாச வீட்டுக்கு வந்துட்டீங்களாத்தே? ஆமா, என்னத்தே ஏதோ பள்ளிக்கூடத்துல மாறு வேஷம் போட்டியில ஔவையார் வேஷம் போட்ட மாதிரி வந்திருக்கிய. ஔவையார் வேஷமா? என் முன்னே நிற்கும் ஆப்பிரிக்கா காட்டு யானையே, அந்த உண்மையான ஔவையாரே நான் தானம்மா. என்னது? ஔவையாரா? பெரியது கேட்கில் எரி தமிழ் வேலோ. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, பியாய் படம் போட்டிருக்கன்னு சொன்னியே, ஔவையார் படம் ஓடுது. ஏப்பா, ஔவையார் படம்னா அது பேய் படம் இல்லையாப்பா? அட போங்க தம்பி, 2ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கே ஔவையாருன்னா யாருன்னு தெரியும். ஒரு நாட்டோட இளவரசர் நீங்க, உங்களுக்கே ஔவையார்னா யாருன்னு தெரியலையா? ஐ அம் வெரி சாரிப்பா. ஔவையாரா? அடேங்கப்பா, பயங்கரமான பேய் படமா இருக்க மாட்டேங்க. மொத படமே பயங்கரமான பேய் படத்தோட ஆரம்பிப்போம். வெரி சாரிப்பா, பயங்கரமான பேய் படமா இருக்குமேன்னு ஏமாந்துட்டேன்பா. பரவாயில்ல தம்பி, நல்லது தானே செஞ்சிருக்கிய. நீங்க மட்டும் ஏதாச்சும் பேய் படம் போட்டிருந்தீங்க, பிறகு நம்ம நிலைமைலாம் என்ன ஆயிருக்கும்? பெரியது கேட்கில் எரி தமிழ் வேலோ. என்ன, ஔவையார் பேச்சதான் நாம விடிய விடிய கேட்டுட்டு இருக்கணும். ஏய் லட்டு ஆண்டி, பேய் படத்துக்கு ஔவையார் பேச்சே பரவாயில்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நள்ளிரவு 1:30 மணி. ஏ பேயே, யார் நீ? ஏன் இங்கு வந்து ஆடுகிறாய்? உன் கோர ரூபத்தை கண்டு அஞ்சுபவள் நானல்ல. ஏய் முடியல, என்ன தூங்க விடு. நான் உகந்தேன்
வந்தேன் கந்தே முத்தமிழ் தெய்வமேவா. தயவு செய்து என்ன விட்டுரு, வேற யார்கிட்டயாச்சும் போ. பெரியது கேட்கும் எரி தமிழ் வேலா. எபா, எபா, ஆயா, வேணாம் ஆயா. ஞானப்பழத்தை நீயே வச்சுக்க, என்னை விட்டுரு. பெரிது பெரிது புவனம் பெரிது. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? ஆயா, சுட்ட பழமும் வேண்டாம், சுடாத பழமும் வேண்டாம். எனக்கு வாழைப்பழம் தான் வேணும், என்னை விட்டுரு. இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம். ஆ ஓ என்று உயர்ந்த மலை, ஒங்கு மலை, அங்கு மலை, இங்க மலை, டொன் டொன் டொன். நள்ளிரவு 2:30 மணி. என்னுடைய வீர கதை முடிவுக்கு வந்துள்ளது. இந்த அழகு காவியத்தை போட்டு பார்த்ததற்கு எமது நன்றிகள். நான் விடை பெறுகிறேன். பெரியது கேட்கும் எரி தமிழ் வேலா. பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பேய் பாஸ் வீட்டின் முதல் படம் முடிந்து விட்டது. இப்பொழுது பேய் பாஸ் வீட்டின் 2வது படம் ஓட போகிறது. எனவே பேய் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. பேய் பாஸ் வீட்டின் 2வது படம் தொடர்கிறது.